Hello everyone, I'm Navin. Welcome to another video. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சிக்கந்தர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படம் வந்து பார்த்துட்டேன். இந்த படம் முக்கியமா நான் பார்த்தது காரணம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் சார், அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ரெண்டாவது நம்ம பாய் சல்மான் கான் சார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்காக தான் வந்துட்டு நான் அந்த படம் வந்துட்டு பார்த்தேன். ஸோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவுக்கு வச்சிருந்தேன். லைக் வந்துட்டு இப்போ முருகதாஸ் சார் எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு கத்தி, துப்பாக்கி, சர்க்கார் வரைக்கும் ஓகேவா, ஏதாவது ஒரு மெசேஜ் பப்ளிக் கிட்ட லைக் கனெக்ட் பண்ற மாதிரி படம் இருக்கும். தர்பார்னு வரும்போது பப்ளிக் கிட்ட கனெக்ட் ஆச்சு, ஆனா மோ டு த தலைவர் அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகேவா, அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு வைக்க முடியல. ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த படத்துல வந்துட்டு கண்டிப்பா சல்மான் கான் சார் கூட வந்துட்டு ஜாயின் பண்றாங்க ரெண்டு பேரும். மேபி லைக் வந்துட்டு கருத்து சொல்ற மாதிரியா, அதே நேரத்துல இந்த கருத்தை வந்துட்டு சல்மான் கான் சாரை வச்சு சொன்னா வந்துட்டு ரீச் ஆகும், அந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து எனக்கு எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்துட்டு ஹிந்தி ஃபிலிம் எல்லாருக்கும் தெரியும், ஆக்ஷன் ஃபிலிம். ஓகேவா, ஸோ இந்த படத்துல வந்து நம்ம பாய் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவங்க கூட சேர்ந்து நம்ம ராஷ்மிகா, சத்யராஜ் சார், காஜல் அகர்வால், ஸோ இவங்கலாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சரிங்களா, ஓகே. நம்ம ராஷ்மிகா வந்துட்டு நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்துட்டு ஒய்ஃபு சல்மான் கான் சாருக்கு. சல்மான் கான் சார் வந்துட்டு அவர் தான் சிக்கந்தர். அவர் வந்துட்டு ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்து வந்தவர். ஓகேவா, இப்போ ஓப்பனிங் இதுதான் ஒரு கேரக்டர். கண்டிப்பா அந்த மாஸ் எலிமெண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மசாலா எல்லாமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பனிங்கே, இந்த படம் வந்துட்டு ஓப்பனிங்கே வந்துட்டு ஒரு ஃபிளைட்ல நடக்குது. ஓகேவா, இப்போ ஃபிளைட்ல வந்துட்டு இந்த மினிஸ்டர் பையன் ஒருத்தன் வந்துட்டு இப்போ லேடிஸ் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா, அதே ஃபிளைட்ல இருக்க நம்ம பாய் என்ன பண்ணுவார்னா அங்க ஒரு சண்டையை கொடுப்பாரு. ஓகேவா, ஸோ அங்க சன் சீக்வன்ஸே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேப்பா, இது வந்துட்டு எந்த அளவுக்கு லாஜிக்னு தெரியல. ஓகே, நல்லா இருக்குப்பா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா, நான் என்ஜாய் பண்ணேன், நல்லா இருக்கு. அந்த சல்மான் கான் சாருக்கு நல்லா இருக்கு. ஒன்னும் மசாலா போட்டிருக்கலாமே, அப்படிதான் தோணுச்சு. அதோட தொடர்ந்து வந்துட்டு இது காமிச்சாங்க, ஓப்பனிங் இதை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மினிஸ்டர் பாலிட்டிக் வழியா வந்துட்டு கான்ஃபிளிக்ஸ் இந்த படத்துல. ஓகே, அதுவும் தாண்டி எமோஷனல் பேர்ல வந்துட்டு ஒன்று காமிச்சிருப்பாங்க, விச் இஸ் வந்துட்டு அவர் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் ஆனது. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னென்ட் இருந்துக்கிட்டு அவங்க இறந்துருவாங்க. ஓகேவா, ஸோ இறந்தனால வந்துட்டு தலைவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உடஞ்சி போயிடுவாரு. ஸோ அவங்க ஆர்கன்ஸை வந்துட்டு டொனேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுவார், லைக் வந்துட்டு சைன் போட்டுருவாரு. ஓகேவா, இப்போ அவங்க ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு பிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா, அது ஒரு தனி பேக் ஸ்டோரி போகும். எமோஷனலாக ட்ரை பண்ணுறாங்களா, எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த எமோஷனல் வந்துட்டு அவளை எனக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகலை. உண்மையை சொல்ல போனா தான் எனக்கு கனெக்ட் ஆகலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறேன். ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா, அந்த லங்ஸை வந்துட்டு ரஷ்மிகாவோட அவங்க ஒய்ஃபோட வந்துட்டு என்ன சொல்றது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த லங் பிரச்சனை வந்துச்சு? ஓகே, அவங்க இடத்துல வந்துட்டு அந்த ஏர் பொல்யூஷனால பொலிட்டிக் வைஸ் வந்து அந்த பிரச்சனை போகும். ஓகேவா, எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு படம் வந்துட்டு ரெசம்பிள் ஆகணுச்சு. ஓகேவா, அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, பரல, அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் மேம். ஆனா அந்த ஒரு படம் ரெஃபரன்ஸ் வந்துச்சு. ஓகேவா, லைக் வந்துட்டு இப்போ இந்த கான்ஃபிளிக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லங்ஸ் பிரச்சனை வந்துட்டு இதனால தான் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பெரிய பொலிட்டிக்கல் கேம் இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால தான் இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை. ஒருத்தவங்களுக்கு வந்து கண்ணு பிரச்சனை இருக்கும், ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பிரச்சனை இருக்கும், ஹார்ட் கண்டிஷன் இருக்கும், இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு நடந்த அந்த கான்ஃபிளிக்ஸ் வந்து எப்படி அவர் வந்துட்டு பொலிட்டிக்கல் வைஸ் வந்துட்டு அதை ஃபைட் பண்றாரு. ஸோ அதே நேரத்தில் மனசு வந்து மனவாழ்ச்சல்ல இருக்கான். ஓகேவா, அந்த நேரத்துலயும் மனசனுக்கு வந்து சண்டை மாஸ்லாம் பண்ண முடியுது. ஓகேவா, அஃப்கோர்ஸ் சல்மான் கான் சார் படம், பாய் படம், இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ், இந்த டைலாக்ஸு, இந்த என்ன சொல்றது, அதான் சொல்றேன், மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான், டைலாக்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அந்த ஒரு வைக்கிற ஷார்ட் ஃப்ரேம் எல்லாமே லாஜிக் இருக்கோ இல்லையோ மாஸ் இருந்துருந்தப்பா, அந்த மாதிரி தான். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எமோஷனல் வைஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகல. கதையும் வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகல. லைக் வந்துட்டு மெசேஜ் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. லைக் வந்துட்டு ஹீரோய்க்கு கட்டணும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்பேர் பண்றோம் சொல்ல, தர்பார் எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி தாங்க. ஓகேவா, அந்த கான்ஃபிளிக்ஸா ஹீரோ வந்துட்டு போய் நியாயம் கேட்டாலா இல்லையா, நீதி கிடைச்சிச்சா இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நல்ல ஒரு சல்மான் கான் ஃபேனா இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. டான்ஸ் சீக்வன்ஸ் தான் இருக்கு, அந்த அளவுக்கு மனசை நல்லா பெட்டரா பண்ணுவாரு.
பெட்டரா இல்லையோ அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. பட் வயசாச்சுன்னு ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா வயசானாலும் மனசன் சிங்கம் மாதிரி தான் இருக்காரு. பட் ஏதோ ஒண்ணு அந்த சல்மான் கான் சாரோட அது ஒரு மீட்டர் ஒண்ணு குறையுது. அதனாலயே இந்த படம் வந்துட்டு அவளை வந்துட்டு ரீச் ஆகலையோ, எனக்கு வந்துட்டு ஒட்டலையோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுனுச்சு. ஸோ பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. மேபி பார்க்க பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ சிக்கந்தர், நீங்க வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்து இந்த படம் பார்க்கணுமா வேணாமான்ட்டு வந்துட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. உங்க விருப்பம். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த படத்தை வந்துட்டு நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் ஒதுக்க போறீங்க, நீங்க பாத்துக்கோங்க. நீங்க தானே செலவு பண்ண போறீங்க டிக்கெட் கிளாஸ், நானே செலவு பண்ண போறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணதுக்கு மட்டும்தான். ஸோ யாரோட கருத்தை எடுத்து நம்ம வந்துட்டு பேசுறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நான் இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து படம் பார்த்துறீங்களோ வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படி உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.